கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புவார். அவருடைய வல்லமை வரங்களினால் நம்மை நிரப்புவார், நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் நற்கிரியைகளை செய்ய, நன்மைகள் செய்ய, தேவ சித்தத்தை செய்ய நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். அதையே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்துவை அவர் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அவருடனே கூட இருந்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களே அவர் குணமாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சீஷர்கள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை குணமாக்க நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தபடினாலே அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை நாம் குணமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாக நாம் இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேட வேண்டுமாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பிழைப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். நாம் நன்மையை தேடும்போது, நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையை தேடும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தீமையான காரியங்களை பின்பற்றாமல் நன்மையான காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவர்களே நாம் இருக்க வேண்டும். நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள், நம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். அவருக்கு பிரியமாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்கிறது. நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் என்றால் நாம் யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு அந்த நன்மையை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தெரியும். நம் நன்மை செய்யவில்லை என்றால் அது பாவமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும்போது கர்த்தருடைய நன்மைகளை நாம் இழந்து போவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். ஒருபோதும் பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நன்மை செய்வோம். பாவமான காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். ஹல்லேலூயா.
நாம் நன்மை செய்யவில்லை என்றால் அதுவே பாவமாக மாறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்தவர்களாய் நன்மை செய்வோம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம். வேதம் சொல்கிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று. பிரியமானவர்களே, நம் நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை உயர்வு உண்டாகும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 25ஆம் அதிகாரம் 35, 36 ஆகிய வசனங்களிலே, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, பசியாய் இருக்கிற ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கும்போது, ஆகாரம் கொடுக்கும்போது நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். வஸ்திரம் இல்லாத ஜனங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கும்போது நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். வியாதியாக இருக்கிற ஜனங்களுக்கு விசாரித்து அவர்களுக்கு நன்மை செய்யும் போது நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். தேவன் பிரியமாக இருப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. நாம் மறுபடியும் எதற்காக பிறந்திருக்கிறோம்? நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்? நற்கிரிகளை செய்வதற்காக, நன்மைகளை செய்வதற்காக, தான தர்மங்களை செய்வதற்காக, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவுவதற்காக. அதற்காகவே தேவன் மறுபடியும் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை அறிந்தவர்களாய் நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை கொடுக்கிற கனி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகளாகிய கனி நமக்குள்ளே இருக்கும்போது நம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். பிரியமானவர்களே, பெண்களாகிய நமக்குள்ளே நற்கிரியைகள் செய்கிற கனி இருக்க வேண்டும். அந்த அலங்காரத்தை தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாகி வாழ்கிறோமா, அல்லது தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் சுய இஷ்டத்தின்படி வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை எதற்காக அபிஷேகம் பண்ணினார், எதற்காக பிரித்தெடுத்தார்? அவருக்காக வாழ, அவருடைய பிள்ளைகளாய் வாழ. ஒவ்வொரு நாளும் இந்த உலக காரியத்தை விட்டு விலகி, உலக பாவங்களை விட்டு விலகி கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தருக்காக கனி கொடுப்போம். நம் கனி கொடுக்கும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். நம் தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உலக பாவங்களுக்கு விலகி ஓடுவோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வியாபாரங்கள், வேலைகள், தொழில்கள் செய்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே கஷ்டப்படுகிறார்களோ
கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்குங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. கையின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தர் தேவ சமாதானத்தை கொடுங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ரதன ஹந்தரோ ஷகதனமலஹதுரபா ரீபா கேரே ஷேகே லாக்கா தனஹந்தரோ ஷகதனமலஹரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தரே அற்புதத்தை செய்வீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தர் சமாதானத்தை கொடுங்க. தொட்டு சுகமாக்குங்க. நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், எல்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படிய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து உம்மை துதிக்க இப்படி நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வீராக. நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.